அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது நமக்கு நம்ம கலாச்சாரத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான மாதம். அம்மன் வழிபாடு இந்த ஆடி மாதத்துல நடக்கிறது. எல்லா ஊர்லேயும் எல்லா கிராமங்கள்லையும் வழி வழியாக நம்ம இந்த அதுவும் கிராம தேவதைகள் ஆடி மாதத்தில் நடக்கும். அது மாதிரி விளக்கு பூஜைகள் பல ஆலயங்களில் விளக்கு பூஜைகள் நடக்கும். இது ஒரு சாமி கும்பிடுற மாசமா நம்ம வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த ஆடி மாசத்துலேருந்து நமக்கு தட்சிணாயனம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இந்த தட்சிணாயனம்ன்றது தேவலோகத்துல இரவு பொழுது இல்லை, இந்த இரவு பொழுது தட்சிணாயனம்ன்றது. அதுல இந்த ஆடி மாசம்ன்றது சாயந்தர நேரம். எப்படி சாயந்தர நேரம் விளக்கேற்றுறோம்னு சொல்றோம்ல, அதனாலதான் இந்த ஆடி மாசம் நமக்கு விளக்கு பூஜை எல்லாம் நடக்குது. இந்த ஆடி மாசம்ன்றது ஜூலை மாசம் 17ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் மாசம் 16ஆம் தேதி வரைக்கும் இங்கிலீஷ் தேதிகள்ல நமக்கு வருது. ஸோ இந்த ஆடி மாசத்தை பொறுத்தளவுல நமக்கு ஒவ்வொரு கிரகமும் எப்படி இருக்கு அப்படின்னு முதல்ல பார்க்க போறோம். இந்த ஆடி மாசத்துல நமக்கு மீன ராசியில சனி பகவான் வக்ரமா இருக்கார். அது மாதிரி சுக்கிரன் ரிஷப ராசியில இருக்கு. ஆனா சுக்கிரன் ஆமா ஆடி மாசம் 10ஆம் தேதி சுக்கிரன் மிதுன ராசிக்கு போறார். ஸோ மிதுன ராசியில குருவோட சுக்கிரன் சேருது. இது ஒரு யோகத்தை கொடுக்கறது. ஒரு சில ராசிகளுக்கு நல்ல யோகத்தை கொடுக்குது. அதே மாதிரி புதன் வக்ரம் அடைகிறார். அவர் ஆடி பிறந்த உடனே புதன் ஆடி 2ஆம் தேதியே புதன் வக்ரம் ஆகிறார். இந்த மாசம் 26ஆம் தேதி வரைக்கும் புதன் வக்ரமா இருக்கார். ஸோ இந்த மாசம் புதன் வக்ரமா இருக்கக்கூடிய ஒரு மாசமா இருக்கு. வக்ரம்னா அதனுடைய பலன் பின்னோக்கி போயிடுறது, அதனுடைய பலன் இல்லாம இருக்கு அப்படின்றதுதான் அதனுடைய அர்த்தம். ஸோ வக்ரமா இருக்கு. அது மாதிரி கன்னி ராசிக்கு செவ்வாய் இந்த ஆடி மாசம் 12ஆம் தேதி கன்னி ராசிக்கு செவ்வாய் போறார். ஆடி 12 அப்படின்னா 28 ஜூலை 28ஆம் தேதி, ஜூலை மாசம் 28ஆம் தேதி உங்களுக்கு செவ்வாய் கன்னி ராசிக்கு போறார். இதுதான் இந்த மாசம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், கிரகங்களுடைய மாற்றங்கள். ஸோ இந்த மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விதமான தாக்கங்களை ஏற்படுத்த போறதுன்னு பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் முழுமையா பார்ப்போம். அன்புள்ளம் கொண்ட கன்னியா ராசி அன்பர்களே, இந்த கன்னி ராசின்றது காலபுருஷ தத்துவத்துல 6வது வீடா இருக்கு. இந்த கன்னி ராசிக்கு இந்த ஆடி மாசம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். உங்களுக்கு 12வது வீட்டு அதிபதி 11வது ஸ்தானத்துக்கு வர போறாரு. அதே மாதிரி உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துல ஆல்ரெடி குரு இருக்காரு. 9ல சுக்கிரன் இருந்தது. இந்த மாசம் ஆடி மாசம் 10ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு உங்களுக்கு என்ன வருது, 2க்கும் 9க்கும் அதிபதி. அவர் 10ல ஏற்கனவே குரு இருக்காரு இல்லையா, அவரு கூட சேர்ந்து இருக்க போறாரு. உங்களுக்கு கண்டகச்சனியா 7வது வீட்டுல இருக்கக்கூடிய சனிபான் வக்ரமா இருக்காரு. 6-12ல ராகு கேது இருக்கு. உங்களுக்கு 12ஆம் வீட்டுல உங்களுக்கு வீட்டுக்கு 3வது அதிபதியும் 9வது அதிபதி 8வது அதிபதியுமா இருக்கக்கூடிய 3வது வீட்டுக்கு 8க்கும் அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு 12வது வீட்டுல இருக்காரு. இவரு இந்த மாச கடைசியில இந்த மாசம் 26ஆம் இந்த மாச கடைசியில செவ்வாய் ஆடி மாசம் 12ஆம் தேதி இங்கிலீஷ் மாசத்து கடைசியில ஆடி மாசம் 12ஆம் தேதி உங்க ராசிக்கு வராரு செவ்வாய். ஸோ இதுதான் இந்த மாதம் இருக்கக்கூடிய கிரக சுச்சுவேஷன். இது உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த விதமான வேலையில், தொழிலில், உடல் நலத்தில், எந்த குடும்பத்தில் எந்த விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாக வேலை தொழில் குரு 10ஆம் பாவத்தில் இருக்கிறனால உங்களோட திறமை வெளிப்படும். உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களோட திறமை எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஆகும். இதெல்லாம் அதனால உங்களுக்கு மேனேஜரிக்கல் ரோல் கிடைக்கும். எதையும் நீங்க மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த மேனேஜரிக்கல் ரோல் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சனி பகவான் உங்களுக்கு 7ல வக்ரமா இருக்கிறதுனால ஒர்க் லோடு கூடும். அதனால நம்ம குடும்பத்தை பார்க்கறதா வேலையை பார்க்கறதா அப்படின்னு ஒர்க் லோடு கூடுறதுனால அந்த மாதிரியான ஒரு சிக்கல்கள் வரலாம். அதனால குரு 9ல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்ல 10ல இருந்தாலும் நல்ல சப்போர்ட் கிடைக்கும். பொருளாதார ரீதியா, தொழில் ரீதியா, பொருளாதார நல்ல ஏற்றங்களும் இருக்கும். இது சுக்கிரனால உங்களுக்கு ஏற்படுறது. அதனால பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ்ல பண்ணியிருந்தா அதுல நல்ல இந்த மாசம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும், நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும்.
புதுசாக அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளில் உங்களுடைய ஆனால் கொஞ்சம் அதீத முயற்சி பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் இதான் சொல்லணும், பொதுவாக வந்து ஒர்க் லோடு கூடும். எல்லா பிரச்சனைகளும் கொஞ்சம் தடையாகி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் சிக்கலானா கூட அடுத்து வரக்கூடிய காலங்களில் நல்லபடியாக நடந்துடும். சூரியன் வேற வந்து 11ல் இருக்கான திடீர் வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பணங்காசு சம்பந்தமான விஷயங்கள உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். கடனை வந்து நீங்க ஏதாச்சும் ஏற்கனவே வாங்கின கடனை அடைக்கிறதுல இந்த மாசம் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். அதனால வந்து செவ்வாய் 12ல் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதெல்லாம் வந்து நல்லது, நல்லபடியாக நடக்கும். அவங்க வந்து உங்க மாமனார் மாமியார் வகையிலையும் நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. அவங்க மூலமா உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கிறதுனால இருக்கு. பொதுவாக மாமியார் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் இல்லை அவங்க சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. அதனால வந்து பொதுவாக வீட்டில் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா வந்து 6-12 வந்து ராகு கேது இருக்கு. உங்களுக்கு கண்டகச்சனியா 7ல் வந்து சனி பகவான் வக்ரமா இருக்காரு. அதனால பொதுவாக குடும்பத்தில் வந்து வாக்குவாதங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து அது ஆல்ரெடி இருந்திருக்கும். பட் இந்த மாதம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். முன்னால் இருந்தது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். தவறாக புரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் அதை வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. அதனால கொஞ்சம் கல்யாணத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி தான் கொஞ்சம் தள்ளி போகலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. நிச்சயமா ஆனா கண்டிப்பா சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால வந்து 6ல் ராகு இருக்கிறதுனால ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் எதாவது குடும்பத்தில் சண்டைகள் சச்சரவுகள் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு தீர்ந்து போய் நல்லபடியாக அதெல்லாம் வந்து சமரசமாகி தீர்ந்து போய் பிரச்சனை தீர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. பெரியவங்க வழியா அந்த 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 பிரச்சனைக்கான தீர்வும் பெரியவங்க வழியா நம்ம உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி வந்து கல்வியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும். இந்த மாதம் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும், நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். அது நல்ல இது வரும். பொதுவாக வந்து நீங்கள் கலை சம்பந்தப்பட்ட படிப்புகள், கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட படிப்புகளில், கணிதம் சம்பந்தப்பட்ட படிப்புகளில் உயர்வு உண்டு. நிச்சயமாக வந்து எல்லாம் சிறப்பாக இருக்கும். பொதுவாக வந்து செவ்வாயும் கேதுவும் இருக்கிறதுனால ஏதான புண்ணு அடிபடுறதுக்கு, புண்ணு ஏற்படுறதுக்கு, காலில் திடீர்னு காயம் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. அதனால வந்து உடல்ல வந்து சாதாரணமே முன்ன மாதிரி நான் இல்லை, பலம் குறைஞ்சி போச்சு, ஸ்டெமினா குறைஞ்சி போச்சு, முன்ன மாதிரி இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு அதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்கு. அது மாதிரி வந்து கொஞ்சம் மூச்சு திணறல் மாதிரி வர்றது, கண்ணில் வந்து கண் வந்து சோர்வாக இருக்கிறது, கண் ஐ சம்மந்தமான டிசீஸ் வர்றது, அந்த மாதிரிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. இதெல்லாம் வந்து ஜென்ரலான பலன்கள் தான். உங்களுடைய ஜாதகத்தில் அந்தந்த கிரகங்கள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பலன்கள் கூடவோ குறைச்சா மாறலாம். இந்த பலன்கள் இருக்கும், இதனுடைய இன்டென்சிட்டி இருக்கு இல்லையா, அது வந்து கூடலாம் இல்லை குறையலாம். அதனால வந்து அது மாதிரி நீங்க பார்த்துங்க. அது மாதிரி வந்து பொதுவாக வந்து உங்களுக்கு இந்த மாதம் சுக்கிரனும் வந்து குருவும் 10ல் இருக்கிறதுனால திடீர் வாய்ப்புகள் வரும், தொழில் ரீதியான உயர்வுகள் நடக்கும். ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னால உங்களுக்கு ஆன்மீகத்திலையும் பலம் தேவை. ஆன்மீகத்திலையும் பலம் இருந்ததுன்னா இதெல்லாம் வந்து இன்னும் இது என்ஹான்ஸ் ஆகி கிடைக்கும். ஸோ இதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கான, ஏன்னா 2ஆம் இடத்து அதிபதி தான் அவர். அதனால பொருளாதார ரீதியாக உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் பெறதுக்கு வந்து இந்த இது முக்கியமான தேவையாக இருக்கு. ஸோ அதனால ஆடிக்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஒவ்வொரு ஆடி வெள்ளியும் விரதம் இருங்க. விரதம் இருந்து அம்மனை வழிபடுங்க. அம்மன் கோயிலுக்கு உங்களால் முடிஞ்ச வாங்கி கொடுங்க. நிச்சயமா வந்து இந்த மாசத்துல உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அது மாதிரி வந்து நீங்க பிள்ளையார வணங்குறது, டெய்லி பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் வேலைக்கு போங்க. அது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா தடைகள் எல்லாத்தையும் விலகும். நான் சொன்ன மாதிரி தடைகள் எல்லாமே விலகும். பொதுவாக இந்த மாசத்தை பொறுத்தல உங்களுக்கு மிக மிக நல்லதாக இருக்கு. பெரிய லெவலில் ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை. பட் நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் சமாளிக்கக்கூடியது தான். அதை வந்து நீங்க எப்படி சமாளிக்கணுன்றத நீங்க வந்து பொறுமையும் நிதானமும் வச்சுட்டு நீங்களே ஏன்னா பொதுவாக நீங்க கன்னிராசியா உங்களுக்கே எல்லாமே தெரியும். அதனால நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி அதை பண்ணீங்கனாலே ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாசத்துல வந்து உங்களுக்கு நல்ல நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை 17, 24, 30, ஜூலை மாதம் 17ஆம் தேதி, 24, 30ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி, இதெல்லாம் வந்து சுபமான நல்ல நாட்களா இருக்கு. உங்களுக்கு சிக்கலான நாட்களா இருக்கக்கூடியது வந்து ஜூலை மாதம் 20ஆம் தேதியும் 28ஆம் தேதியும், ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியும், இந்த நாட்கள்ல நீங்க வந்து கொஞ்சம் சிக்கலா இருக்கும். பொதுவாக இந்த நாட்களில் வரக்கூடிய நாட்களில் கன்னி ராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா
ஆடி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி வரைக்கும், அதாவது இங்கிலீஷ்க்கு வந்து ஜூலை 17ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம். அதே மாதிரி ஆடி 29லேருந்து 31, அதாவது ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம். அந்த சந்திராஷ்டம நாட்களில் முக்கியமான காரியங்களை கொஞ்சம் தள்ளி போடுறது, தூரமாக பிரயாணங்களை தள்ளி போடுறது, அன்னைக்கு அதிகமாக எதுவும் வாக்குவாதங்கள் பண்ணாமல் குறைச்சிக்கிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களே கொண்டு வந்து தரும். எல்லோருக்கும் நன்றி, பணிவான வணக்கங்கள்.